மிதுனம், இந்த மிதுனத்திற்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னா, அந்த லக்னத்தின் அதிபதியான புதன் பகவானே அந்த வீட்டுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மிதுன லக்னம் செல்லும் போது இந்த புதன் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்னா, நம்ம தாராளமா வீட்டுக்கான முயற்சி, வீடு நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்னும் தேடி வரக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு? மிதுன லக்னம் அட்சய லக்னம் செல்லும் போது புதன் உங்களுக்கு 4ஆம் பாவகத்திலே இருக்காரு, இல்ல லக்னத்துல தொடர்பு பெற்றிருக்காருன்னா போராட்டத்திற்கு இடையில் அந்த வீடானது அமையும் அப்படிங்கறத நீங்க தாராளமா புரிஞ்சுக்க முடியும். இதை எவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியும்? கடக லக்னம், இந்த கடக லக்னத்திற்கு வீட்டுக்கான அதிபதி யாரு அப்படின்னா, கடக லக்னத்திற்கு 4ஆம் பாவக அதிபதியாக வர்றவர் சுக்கிர பகவான்ங்க. ஒரு அழகான அம்சமான ஒரு மனை வீடு அமையணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. அந்த ஆசை இந்த கடக லக்னத்திற்கு எப்பொழுதெல்லாம் பூர்த்தி ஆகும்? இந்த 4வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்தா, அட்சய லக்னம் கடக லக்னமாக செல்பவர்களுக்கு அந்த அழகான அம்சமான மகாலட்சுமி கடாட்சத்தோடு ஒரு மனையானது நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சிம்ம லக்னம், இந்த சிம்ம லக்னத்திற்கு மனை கட்டட யோகம் எப்பொழுது அமையும் அப்படின்னு பார்த்தா, இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடமாக வருவது செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய லக்னம் சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் பூமி யோகத்தை, மனை கட்டட யோகத்தை, வீட்டுக்கான யோகத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். அதனால அந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான முருகப்பெருமானை நீங்க மனசார வணங்கிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.